முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேக அரசின் அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்கள் தற்போது இடம்பெறுகின்றனர். கிள்ளையூர் ராஜேஷ்குமார், மேலூர் விஸ்வநாதன் ஆகியோர் விஜய் தலைமையிலான அரசில் அமைச்சர்களாகுவதற்கு காங்கிரஸ் தலைமை ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஜய் தலைமையிலான தவேக அரசில் இடம்பெறும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருவரும் நாளை அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். இது தொடர்பாக காங்கிரஸ் தலைமை ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கிள்ளையூர் ராஜேஷ்குமார் மற்றும் மேலூர் விஸ்வநாதன் எம்எல்ஏ ஆகியோர் அமைச்சர்களாக நாளை பதவியேற்க இருப்பதாகவும் ஒரு முக்கிய தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற இருப்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் முதன்முறையாக தவேக தலைமையில் கூட்டணி ஆட்சியானது அமைக்கப்படுகிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுகிற நிலையில் தவேக அரசில் 2 பேர் காங்கிரஸ் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். கிள்ளையூர் ராஜேஷ்குமாரும் மேலூர் விஸ்வநாதன் எம்எல்ஏ ஆகியோரும் நாளை அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், தமிழ்நாட்டில் முதன்முறையாக தவேக தலைமையில் கூட்டணி ஆட்சி என்பது நிகழ இருக்கிறது. ஏற்கனவே தவேகவின் கொள்கையின் அடிப்படையில் ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு என அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே தெரிவித்திருந்தார்கள். இதனை அடிப்படையாக கொண்டு தற்போது கூட்டணி ஆட்சியானது அமைக்க இருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து பகிரலாம். தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தலை சந்திக்கும் போதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், என்னுடன் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கப்படும் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார். ஆனால் அவர்களுடன் யாருமே கூட்டணி போகாத நிலையில தனிப்பெரும்பான்மையாக 108 இடங்கள்ல வெற்றி பெற்று தவேக கூட்டணி ஆட்சியை தற்போது அமைத்திருக்கிறது. அப்போது விசிக கட்சி, காங்கிரஸ் கட்சி, அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் ஆதரவை தவேக அரசுக்கு தெரிவித்தது. தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் பெரும்பான்மையும் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில இடம் பிடித்திருக்கிறது. நாம் குறிப்பிடும் போது தனிப்பெரும்பான்மையாக எந்த கட்சியுமே வெற்றி பெறாத நிலையில அதிக இடங்களை வெற்றி பெற்ற 108 இடங்களை வெற்றி பெற்ற தவேக ஆட்சியை அமைத்திருக்கிறது. தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். அவருடன் சேர்ந்து 9 அமைச்சர்கள் என 10 பேர் தற்போது அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அமைச்சரவை விரிவாக்கம் நாளை நடைபெறும் என்று தகவல் வெளியாகிருக்கக்கூடிய நிலையில்தான் ஏற்கனவே அவர்கள் அறிவித்ததின்படி தற்போது தமிழகத்தில் கூட்டாட்சி என்ற ஒன்று அமைந்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்களை ஒதுக்கி இருக்கிறது. குறிப்பாக மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஸ்வநாதன், அதே போல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜேஷ்குமார் ஆகியோருக்கு அமைச்சர்களாக அவர்கள் பதவியேற்க இருப்பதாக அக்கட்சியின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்றிட்டிருக்கிறார். அதில் அவர் தமிழகத்தில் நடக்கக்கூடிய தவேக அரசில் காங்கிரஸ் கட்சியும் அங்கம் வகிக்கிறது என்று தெரிவித்திருந்தார். ஏற்கனவே அவர்கள் கூறும்போது இந்த கூட்டணி தொடர்பாக 5 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் தவேக தலைவர் விஜயை சந்திக்கும் போது தொடர்ச்சியாக எங்கள் அரசுக்கு ஆதரவு தாருங்கள், உங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி முன்னதாகவே கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இன்று தமிழகத்தினுடைய அமைச்சர் பேசும்போது கூட ஆட்சி அதிகாரத்துல பங்கு அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, அதே போல IUML போன்ற கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்துல பங்கை பெற வேண்டும், அமைச்சரவையில இடம் பெற வேண்டும் என்று ஆதவ அர்ஜுனா தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் தற்போது டெல்லியிலிருந்து அக்கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் 2 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சுதந்திர இந்தியாவுக்கு பிறகாக தற்போது கூட்டணி ஆட்சியாக இந்த அமைச்சரவையில பிற கட்சிகளுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது தமிழகத்துல முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. இன்னமும் IUML நாளை கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்குல இடம்பெற இருக்கிறார்களா, அவர்களுக்கு அமைச்சரவை ஒதுக்கப்பட இருக்கிறதா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. விசிகாவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் தற்போது முதல் ஆளாக தவேக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக IUML, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கட்சிகளும் இந்த அமைச்சரவையில இடம்பெற வேண்டும் என்று தவேக அரசு, விஜய் அரசு விரும்புகிறதாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தொடர்ச்சியாக கூறி வருகிறார்.
இதை அவர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்களா, என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகாக முதல் முறையாக ஒரு கட்சி மட்டுமல்ல ஆட்சி அமைத்து முதலமைச்சர் பொறுப்பேற்று அவர்களுடைய அமைச்சரவையில பிற கட்சிகளுக்கு எதிர்கட்சியாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தற்போது அமைச்சரவையில இடம் கொடுத்திருப்பது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இது போன்று பல மாநிலங்கள்ல நடந்திருந்தாலும் தமிழகத்துல இது போன்று வரலாறு இல்லாத ஒரு சூழ்நிலையை தற்போது தமிழகம் அந்த வரலாற்றுக்கு உள்ளாக வந்திருக்கிறது. முதல் கூட்டணி கட்சியாக தாவேகாவுடன் இணைந்து வரக்கூடிய இந்த தேர்தல் மட்டுமல்லாமல் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலேயும் தொடர்ந்து நாங்கள் தாவேகாவுடன் பயணிப்போம் என்று சொல்லியிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதை காங்கிரஸ் கட்சியினர் வரவேற்கிறார்கள். இதே போல தாவேகா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் என்ன முடிவெடுக்க போகிறார்கள், அவர்களுக்கு அமைச்சர் எத்தனை அமைச்சர்கள் பதவி கொடுக்கப்படுகிறது என்பது தொடர்பாக இன்னும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இவர்கள் இருவர் அமைச்சர் பதவி என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில என்ன இலாக்கா தாவேகா தலைவர் விஜயினுடைய அரசில் என்ன இலாக்காக்கள் இவருக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக தாவேகா தலைவர் விஜயும் தமிழக முதலமைச்சருமான விஜய் நேரடியாக ராகுல் காந்தியோடு பேசியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போதே இவர்களுக்கு என்ன துறை ஒதுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இருவரும் விவாதித்ததாக சொல்லப்படுகிறது. தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நாளை நடக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் நாளைக்கு கேரளாவிலிருந்து இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை தமிழகத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தமிழகத்தினுடைய அமைச்சரவை விரிவாக்கம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது நாளையே நடக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.